தமிழ்நாட்டினுடைய ஆட்சி எப்படி நடைபெற்றது? ஆட்சி நடைபெறுகிறதா? காட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி இவர்கள் கிளைம் பண்ணாங்கல்ல, விடியல் முடியலப்பா இப்போ. எங்க விடியல்னு தேடுறாங்க. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. 1000 ரூபாய் திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு, அந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு கிடைக்கலையே தம்பி. இந்த நிதிநிலை சரியில்லை. நிதிநிலை சரியில்லையா? நிதிகள் சரியில்லையா? கார் ரேஸ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தொழில் இது பண்ணிருக்கோம். அதுதான் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள். அந்த மாதிரி பொழுதுபோக்கு இருக்கணும், பழுதுபோக்கு இருக்கணும் பா தம்பி. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவங்க எந்த அளவிற்கு விடியல் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அது ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. தினமணி டிஜிட்டலோட சிறப்பு நேர்காணல்ல முன்னாள் ஆளுநரும் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நம்மிடையே இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஒரு கவர்னராக உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மீண்டும் கம்பேக் டு பாலிடிக்ஸ், ஒரு அரசியல் முன்னாடி அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க மேம். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி எப்படி நடைபெற்று இருக்கிறது? ஆட்சி நடைபெறுகிறதா? காட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி நடைபெறதா, காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான்றதான். எல்லாம் காட்சியா இருக்கு, ஒரே விளம்பர காட்சி, அவ்வளவுதான். ஆனா ஈஸ் ஆஃப் லிவிங், ஒரு அச்சமற்ற ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதான இல்லை. நான் அரசியலுக்காக சொல்லலை. நீங்கள் மிகச்சரியாக சொன்னீங்க. 2 மாநிலத்தோட கவர்னராக இருந்து 2 மாநிலத்தோட அரசியல் சூழ்நிலையை பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இவர்கள் கிளைம் பண்ணாங்கல்ல, விடியல் முடியலப்பா இப்போ. எங்க விடியல்னு தேடுறாங்க. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. 1000 ரூபாய் திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு, அந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு கிடைக்கலையே தம்பி. பொங்கலுக்கு மிஸ் ஆயிடுச்சு. மந்த்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மந்த்லி இப்ப எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் அது மட்டும் இல்ல. அப்படி பார்த்தா நாங்க பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க எப்ப கொடுத்தாங்க? 2.5 வருஷம் கழிச்சு எப்போ அவங்க உறுதிப்படுத்தினாங்க 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாலே புதுச்சேரியில நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க நிதிநிலை சரியில்லை. நிதிநிலை சரியில்லையா? நிதிகள் சரியில்லையா? புதிய நிதிகள் சரியில்லாத சூழ்நிலையினால கொடுக்க முடியல. உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்திருக்காங்க. தொழில் வளம் பெருகி இருக்கு. கார் ரேஸ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தொழில் இது பண்ணிருக்கோம். அதுதான் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள். அந்த மாதிரி பொழுதுபோக்கு இருக்கணும், பழுதுபோக்கு இருக்கணும் பா தம்பி. நீங்க சொல்றீங்கப்பா, இந்த நான் முதல்வன் திட்டம், பெரிய பெரிய திட்டங்களோட பெயர் வைத்துக் கொள்கிறார்களே தவிர இன்று மக்கள் முழுமையாக வசதியாக இருக்கிறார்களானா இல்லை. முந்தைய ஆட்சியில் நாங்கள் எல்லாத்துக்கும் விடியல் கொண்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இல்லாமல் ஒரு மாதத்திற்கு இல்லை. தற்கால பணியாளரான ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க, அது பண்ணலை. இன்னைக்கு அவங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவர்கள், கரோனா நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மத்திய அரசு 50 லட்சம் கொடுத்தது. இன்னைக்கு அந்த மருத்துவர்களுக்கு, ஒரு மருத்துவருக்கு ஒரு குடும்பத்தில் வேலை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கல. அரசாங்கம் கொடுக்க வேண்டிய மருத்துவ இதை கொடுக்கல. இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளில் கரண்ட்டு ஷாக் அடிச்சு ஒரு தம்பி இதாகிறாரு. வேங்கை வயல் மாதிரி ஒரு சமூக நீதிக்கு சவாலான பிரச்சனைகள், அரசியல் தலைவர்களின் கொலை, ஆம்ஸ்ட்ராங் அவங்க மாதிரி. ஆக இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க எந்த அளவிற்கு விடியல் 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 என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அது ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ஒரு 30-40 லட்சம் பேர் எங்களுக்கு பொங்கல் இந்த பரிசே வேணாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கிறதுனா அது அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லுவேன். நம்பிக்கை இழந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா நம்ம வர்ற தேர்தல்களை போல இடைத்தேர்தல்களையும் சரி தேர்தல்களையும் சரி திமுகவினுடைய கை தானே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதுதான், அது அரசியல் கால்குலேஷன், அரித்மேட்டிக் தான் தப்பா போச்சே தவிர கெமிஸ்ட்ரியும் தப்பா போச்சு, அரித்மெட்டிக் மேத்ஸும் தப்பா போச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். எதிர்க்கட்சிகளின் கூட்டு எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எதிர்க்கட்சிகள் வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்க முடியாது. அதனால் அவர்களின் வெற்றியை முழுமையான வெற்றி என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாக்குகள் பிரிந்து இருந்ததுனால தான் அவங்களால வெற்றி பெற முடிந்தது. அவங்களோட கூட்டணி ஒரு பலமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள இந்த சலசலப்பு வந்திருக்கிறது என்பது உண்மை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை என்றால் ஓ, எங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, ஒரு பானை பாலுல ஒரு சின்ன துளி விஷம் விழுந்தா கூட அது விஷம் தான். ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல, அண்ணா பல்கலைக்கழகம் போல பாலியல் குற்றங்கள் நடைபெறுகின்ற ஒரு கல்வி நிறுவனங்களுக்குள்ளே பாலியல் குற்றங்கள் நடைபெறும் பொழுது, அதுவும் அரசியல் சார்ந்த அவர்களுக்கான நண்பர்களே அதற்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது, ஒரு காவல்துறை அதிகாரிகளே ஒரு 6, 7 பேர் அவரோடு இது வந்து நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாம எவ்வளவோ இருக்கு. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் இல்லை என்ற கருத்தை தான் என்னால சொல்ல முடியும். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அந்த டங்ஸ்டன் பணிகளுக்கான ரத்துங்கிறது வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றியா, பிஜேபியோட வெற்றியா, அல்ல திமுகவோட வெற்றியா? பிஜேபியினால் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. பிஜேபினால் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனா திமுக முதலமைச்சருக்கு வந்து பாராட்டு விழா அளவிற்கு வந்துட்டு மக்களே வந்துட்டு கொண்டு சென்று விட்டார்களே மேடம். ஸ்டிக்கர் ஒட்டுறது என்ன என்ன இதெல்லாம் மக்கள் ஒட்டிக்கலாம். மக்கள் நடத்துறாங்களா மேடம்? நம்ம வந்து இப்ப வந்து மக்கள் கட்சி நடத்தினா நடத்துறாங்களா? பரவாயில்ல, மக்கள் நடத்துறாங்க. மக்கள் நடத்துறாங்களா? மக்கள் நடத்துகிறார்கள் என்று பெயர் சொல்லிவிட்டு இவர்கள் நடத்துகிறார்களா என்பதுதான். நான் 2, 3 கேள்வி கேட்கிறேன் டங்ஸ்டனை பொறுத்தவரைக்கும். மத்திய அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார். நாங்க டெண்டர் வரைக்கும் போகிற வரைக்கும் தமிழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லைன்னு. தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் என்றால் மத்திய அரசு இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காது. இந்த அரசு எல்லாவற்றிலுமே தாங்கள் ஆரம்பித்து வைத்துவிட்டு மக்களின் எதிர்ப்பு வந்தவுடன் அவர்களோடு இருக்கிறோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நீட்டில் ஆரம்பிச்சு. நீட்ல விதை இவர்களால் தான் போடப்பட்டது. அதே மாதிரி இவர்கள் முல்லை பெரியார் பிரச்சனையை இன்னைக்கு உயர்நீதிமன்றமே அதன் 142 அடிக்கு உயர்த்திக்கலாம்னு சொன்ன பிறகு கூட்டணி கட்சி உயர்த்த மறுக்கிறது. அதன் உரிமையை அவர்கள் விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஹைட்ரோகார்பனுக்கு முதலில் வித்திட்டது இவர்கள் தான். அப்போ ஒரு அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிற வரைக்கும் இவங்க இருந்துட்டு நான் கேட்கிறேன் 10 மாதமாக என்ன செய்தீர்கள் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன பதில்? 10 மாதத்திற்கு முன்னாலேயே இதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. என்ன பதில்? டெண்டர் வர்ற வரைக்கும் இவங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்போ முதலமைச்சர் அவர்கள் டங்ஸ்டன் வந்தா நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன்னு எப்ப சொன்னாருன்னா, மத்திய அரசு மக்களுக்கு உணர்வுக்கு நிச்சயமாக மதிப்பளிக்கும். ஆக மத்திய அரசு இதற்கு மதிப்பளிக்கும். அந்த தைரியத்துல நாம சொல்லலாம்னு சொன்னாரே தவிர, இல்லனா மத்திய அரசு மீது நம்பிக்கை இல்லைன்னா ஐயோ நம்ம முதலமைச்சர் பதவி போயிட போகுது. எப்படி 2026ல போகுது அது வேற விஷயம். ஆனாலும் அவர்கள் இப்படி எல்லாவற்றிற்குமே ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்க போராட்ட குழுக்காரர்களை கூட்டிட்டு போய் மத்திய அமைச்சரோட அமர்ந்து அதற்கு அடுத்த நாள் பிரதம அமைச்சர் மக்களுக்கான அந்த உணர்வுகளை மதித்து உடனேயே நீக்குகிறோம் என்று அரசாணை பிறப்பிக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஏன் முதல்ல இந்த அனுமதி கொடுத்தீர்கள்? ஏன் இந்த டெண்டர் வர வரைக்கும் காத்திருந்தீர்கள்? அதற்கு பின்பு ஏன் இப்படி நீங்கள் அசெம்பிளியில ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது. அதிமுகவுடைய பிரச்சனைக்கு வரும் மேடம். எல்லாருமே பாஜக உள்ளவர்கள் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணியை எல்லாருமே விரும்புறாங்க. நடக்குமா நடக்காதா? இல்ல இது நாங்க விருப்பம் இல்லையா அப்படின்லாம் இரண்டாவது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி எது சரி எது தவறு என்று முடிவு செய்து தேசிய கட்சி ஒரு வழிகாட்டு முறையை எங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த வழிகாட்டு முறையில் நாங்கள் வழி நடப்போம். அதுதான் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. ஆக அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அது. திமுகவுக்கு முடிவு கட்டணும். அதுக்கு என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவுப்படி நாங்கள் நடப்போம் என்பதுதான். ஒரு தமிழிசை மேடம் இப்ப தமிழ்நாட்டோட பாஜக தலைவரா இருந்தா இது கண்டிப்பா அதிமுகவோட அவங்க பேசிடுவாங்கங்க. அதெல்லாம் மேடம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனாலதான் ஒரு தடங்கல் இருக்குது. ஒருத்தருக்காக கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஏன் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. தமிழிசை இருந்தாலும் அண்ணாமலை இருந்தாலும் தேசிய கட்சியின் மாநில தலைவர்கள் நாங்க குழந்தைங்க. எங்க அம்மா அப்பா டெல்லியில இருக்காங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அவங்க பண்ணிட்டு மேல இடத்துல கண்டிப்பா பேசுவீங்க. இல்ல அதுக்கு கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். அது நாங்க சில சொல்லுகிற கருத்துக்கள் அவங்களோட சர்வேல சரியா இருந்தா ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா தேசிய கட்சிக்கு சில பாகுபாடுகள், சில வேறுபாடுகள், சில கணக்குகள், சில பிணக்குகள் எல்லாமே இருக்கும். அதை வைத்து அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால எங்க கருத்தை நாங்க எல்லாருமே சொல்லுவோம். அதுல மாநில தலைவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், மற்ற தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனா மாநில தலைவருக்கு மற்ற கருத்து யாரோ ஒரு கருத்து இன்னொரு தலைவர் சொல்லுகிறார் என்பதற்காகவே இவங்களுக்கு கூட்டணி வேணும் அவர் கூட்டணி வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல. மத்திய தலைமை என்ன சொல்கிறார்கள் அதை செய்வோம். எல்லாருமே இணைந்து செய்வோம். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற ஒரு ஓட் பேங்க் வச்சு பாஜகவால் தனித்து நின்று 2026ல ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல தனித்து நின்றுன்னு நாங்க சொல்லலையே. ஒத்த கருத்துடைய கட்சிகள் கூட்டணி இப்போ கூட நாங்க கூட்டணி இருந்தது எங்கிட்ட. திமுகவுல தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியுமா? கிடையாதுல்ல. அப்போ எல்லாரும் கூட்டணி அமைக்கும்போது ஒரு கூட்டணி அமைய வேண்டும். ஆனா இந்த கட்சி கூட்டணி தான் நான் சொல்லல. கூட்டணி அமையும். ஆனா இந்த கட்சி இது கூட தான், இந்த கட்சி கூட தான் சொல்ல முடியாது. கூட்டணி அ அ கூட்டணி கட்சியாக மாறி, கூட்டணி ஆட்சியாகவும் மாறும். 2026ல நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். பாரதிய ஜனதா கட்சியின் பங்கும், துணையும் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையில் நாங்கள் இன்று எங்களை பலப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜயனுடைய அரசியல் வருகை பாஜகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. பாதிப்பே ஏற்படுத்தாது. ஏன்னா விஜய்க்கும் அது நல்லா தெரியும். அதனால தான் நான் கேட்கிறேன், எங்களோட ஹீரோ மோடி தாங்க. அப்புறம் எங்களுக்கு மாநில தலைவர்னா எங்களோட யார் மாநில தலைவர்? அவங்க ஹீரோ. ஆக அப்படி இருக்கும்போது விஜய பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்னு தெரியல. எங்க கட்சி இந்தியாவில பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி, பலமான கட்சி. எங்களது பிரதமர் உலகம் முழுவதும் மதிக்கப்படக்கூடியவர். அப்படி ஒரு பிரதமரை வைத்துக்கொண்டு நாங்க ஏன் தமிழகத்துல திராவிட கட்சிகளின் தாக்கம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு நாங்கள் இப்பொழுது அதை மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆனா விஜயனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் நான் நினைக்கல. விஜயினால் திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். விஜயோட தற்போதைய அரசியல் செயல்பாடை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு செயல்பாடு அரசியல்வாதி. செயல்பாடுன்னு எங்க இருக்கு? ஒரே பரந்தூர் போயிருக்காரு, ஆ, அங்க பரந்து- வந்து ஆ, சரி, கலந்துருக்காரு. அப்புறம் மக்களுக்கான பிரச்சனைகள் இல்ல, இல்ல, எல்லாம் வந்து பரந்தூர் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல, இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, எவ்வளவு இல்ல, பிரச்சனை பரந்தூர் இருக்குது. போனார். நான் அதான் சொல்றேன். பறந்து பரந்தூர் போனார். எப்ப பறந்து போனார்? 909 நாட்கள் கழித்து பறந்து போனார். தம்பிக்கு 900 நாட்கள் அவருக்கு காதுல எதுவும் கேட்கல. அவர் இப்ப அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. டேக் எடுக்கும்போது அது கையில கேட்கல. படத்தெல்லாம் டேக் முடிச்சுட்டு ஆஃப் வரேன். எடுக்கும்போது தான் அது கிடைக்கும். படத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் படத்தெல்லாம் எத்தனை- முடிக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்னைய நம்பி நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனால முடிச்சிட்டு வந்து அரசியல் படத்தை பண்ணிட்டு முடிச்சிட்டு வர கூட அவரோட சோலி முடிஞ்சு போகும் அவ்வளவுதான். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தீவிர பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு மேடம். பண்ணட்டும்பா, பண்ணட்டும். தீவிர எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள். மக்களுக்காக இறங்கி அவர் ஒரு பரந்தூருக்கு போறது ஒரே ஒரு நிகழ்வு அப்படி இல்லை. இடையில மழை வெள்ளம் வந்தது. நான் வந்தா கூட்டம் வருன்றக்காக நான் வரலன்னு சொல்றது. என்ன பொறுத்த மட்டும் நான் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வேணாலும் வரட்டுப்பா. அவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ, மக்களுக்காக நடக்க வேண்டுமே தவிர மக்களுக்காக நடிக்க கூடாது. அவ்வளவுதான் என்னோட கருத்து. எவ்வளவு நாள் வெறும் சினிமாவில் மாதிரி திடீர்னு வந்தோம் உடனே வந்து ஒரு டேக், அடுத்த டேக் தேர்தல், அடுத்த டேக் முதலமைச்சர் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்படிலாம் சீக்கிரம் டேக் ஆஃப் ஆக முடியாது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு வந்து தலைவர்களை பார்த்த கட்சி, மிகப்பெரிய பெரிய தலைவர்களை பார்த்த கட்சி, ஒரு உணர்வுள்ள கட்சி. அதனால் மண். அதனால பார்க்கட்டும், அவர் செயல்படட்டும். அப்புறம் நம்ம பார்ப்போம். பனையூரிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து விட்டு லீவ் த ஹோம் அண்ட் ஒர்க்னு வரட்டும். அப்புறம் நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான். நிச்சயமா மேடம். தந்தை பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு வந்து சீமான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்களும் ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர். கலைஞர் அவர்களும் உடைய திருமணத்தை நடத்தி வைத்ததெல்லாம் திராவிட இயக்கத்தோட உங்களுக்கு நீங்க யாரையுமே வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை நீங்க விமர்சனம் வந்து பண்றது கிடையாது. சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து பேசி வருவதை வந்து பிஜேபி ஒரு பக்கம் நின்று ரசிச்சு பாக்குதுங்கிறது சொல்றாங்களா? இல்ல ரசிச்சு பார்க்கறதுன்னு இல்லை. அதாவது அந்தந்த கட்சி தலைவர்கள் பேசலாம்னா, எங்களது கட்சி தலைவர்களான ஹெச் ராஜா பேசாததையோ, இலகணேசன் பேசாததையோ, சிபி ராதாகிருஷ்ணன் பேசாததையோ, பொன்னார் பேசாததையோ சீமான் பேசல. ஆக இன்னைக்கு வந்து ஒரு சென்சேஷனலா அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஆக எங்களின் கருத்துக்களில சிலவற்றை அவர் எடுத்துக்கொள்கிறாரே தவிர அவர் பாணி வேறு, எங்க பாணி தனி. ஆக எங்களது நான் தான் விளையாட்டா சொன்னதை வந்து அவங்க தீம்னாங்க. என்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, மேடம் அவர் வந்து உங்க பி டீமான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் எங்க தீம் எடுத்து பேசுறாருன்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். அதுக்காக எங்க எல்லாத்தையுமே அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லலை. அவர் பாணியில போகிறார். ஆனா நாங்க இன்னொரு கட்சியை சார்ந்து தான், இன்னொரு கட்சி தலைவர் சொல்லுகின்ற கருத்தை சார்ந்து தான் நாங்க இருக்க வேண்டும் என்றில்லை. எங்களிடமும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியாரை பொறுத்த மட்டில் எங்களுக்குள்ள கருத்தை வலிமையாக நாங்கள் காலம் காலமாக சொல்லி வந்தோம். இப்ப சீமான் சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதுதான். மக்கள் மருந்தகம் விஷயத்துல கூட வந்துட்டு அதனுடைய பேர் மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாமா? இதையும் எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்க மக்கள் சூழ்நிலை. மருந்தக ஸ்டிக்கர் மட்டும் இல்ல, விஸ்வகர்மா ஸ்டிக்கர், மக்கள் மருந்தக ஸ்டிக்கர், நானே முதல்வர் ஸ்டிக்கர், வீடு தோடும் மருத்துவம் ஸ்டிக்கர். இது நேஷனல் மெடிக்கல் மிஷன் இருக்கு. நான் பாண்டிச்சேரியில நான் கையெழுத்து போட்டு வீடு வீடா சென்று மருத்துவம் பார்த்தார்கள். இதுதான் மருத்துவர். இது அட்டல் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைகளை வந்து முதல்வன் மாதிரி எங்களோட இதுல அட்டல் இன்குபேஷன் செட் சிஸ்டம்னு இருக்கு. அதை தான் இவர் வந்து நானே முதல்வன் சிஸ்டம்னு. ஸோ தேடி பார்த்து என்னென்ன திட்டம் இருக்கிறதோ, விஸ்வகர்மா திட்டம்ன்ற வந்து 8,00,000 பேர் அதுல பாவம்
கைவினை கலைஞர்கள் அதுல வந்து அவங்கள விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இல்ல நாங்க 10,000 பேருக்கு கொடுப்போம், நாங்க அந்த பேரை தான் வைத்துக் கொள்வோம் அப்படின்னு. ஸோ ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பதுதான் அவருடைய பட்டமா இருக்க முடியும். மக்கள் மருந்தகம் அதுல உச்சகட்டம். பிரதமர் மருந்தகம் என்பது மிக மிக வெற்றிகரமானது. பிரதமர் வந்து மருந்தகங்களே இங்க வச்சுட்டு போலாம். அது அப்படியே முதல்வர் மருந்தகம் என்று எடுப்பது, உங்களுக்கு அந்த யோசனை வரல? சாமானிய மக்கள், நான் உண்மையிலேயே பிரதமருக்கு நாளும் நாளும் நன்றி சொல்வேன் இந்த மக்கள் மருந்தகத்தினால. ஏன்னா பென்ஷன்தாரர்களுக்கு 500-600 ரூபாயில ஹைப்பர் டென்ஷன் மருந்து அவங்களுக்கு கிடைச்சிருது, பிபி சர்க்கரை மருந்து கிடைச்சிருது. இன்னொரு கணக்கெடுப்பு சொல்கிறார்கள், மக்கள் மருந்தகம் வந்ததற்கு பின்பு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு பென்ஷன்தாரர்கள். ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க கவனிக்கிறா இல்லையோ, மோடி கவனிச்சார் மருந்துனால. அதை பார்த்துட்டு இவ்வளவு நாள் உங்களுக்கு தோணல. அப்ப மோடி இப்ப விஸ்வகர்மா திட்டம் ஏழை கலைஞர்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணல, உங்க கலைஞருக்கு பெயர் வைக்கணும்னு தோணிச்சே தவிர ஏழை கலைஞர்களுக்கு உதவி செய்யணும்னு தோணல. அப்ப நாங்க சொன்னப்புறம் ஒரு திட்டம். அதே மாதிரி உங்களுக்கு மக்கள் மருந்தகம் வந்து விலையில்லா மருந்தகம், ரொம்ப விலை குறைந்த மருந்தகம் கொடுக்கணும்னு நினைச்சோம். அது இப்ப மோடி சொன்னப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. ஸ்டிக்கரை இவ்வளவு வெளிப்படையா மறைமுகமா ஒட்டி கொண்டிருந்தீங்க, இப்ப வெளிப்படையா ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். எதை எடுத்தாலும் பாஜக வந்து ஒருத்தவங்களை மிரட்டணும் அப்படின்னா வந்துட்டு அமலாக்கத்துறையை வந்து உடனே கையில எடுத்துடுறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டாரு அப்படின்னா மறுநாள் வேணா அமலாக்கத்துறை ஒரு வாரம் கழிச்சு அனுப்பலாம், இல்ல 2 வாரம் கழிச்சுனா அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துறீங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துட்டு. சரி, அமலாக்கத்துறை யார் மேல? இப்போ கதிர் ஆனந்த் மேல குற்றச்சாட்டு இல்லையா? அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு இல்லையா? அமலாக்கத்துறை எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கட்டி கட்டியா எடுத்திருக்காங்க, பெட்டி பெட்டியா எடுத்திருக்காங்க. என் ஜெகத்ராஜகன் வீட்டுல எவ்வளவு எடுத்தாங்க? ஆக இவை எல்லாமே அமலாக்கத்துறை போன இடத்துல எல்லாமே இவர்கள் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன், ஆக இவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லா இடங்களிலுமே பிரச்சனைகள் இருக்கிறது, வரம்புக்கு மீறி செல்வம் சேர்த்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. நான் என்ன கேட்கிறேன், குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க மக்கள் பணத்தை சுருட்டினாலும் அமலாக்கத்துறை போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளிவருது மேடம். ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல பேசப்படல. அவங்களுடைய இல்ல யார் இப்ப ஆட்சியில இருக்கா? இல்ல ஆட்சியில அவங்க இருந்தாலுமே ஆட்சியில யார் இருக்கா? ஏடிஎம்கே ஆட்சியில இருந்திருக்காங்க. இல்ல அது பரவாயில்ல, இப்ப யார் ஆட்சியில இருக்கா? இப்ப எப்பவுமே ஆட்சியில இருக்கிறவங்க மேல தானே நாங்க ஃபைல்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஏடிஎம்கே மேல கொடுக்க இல்ல அது கொடுப்போம். அதுக்கு நீங்க யாரு இப்ப ஆட்சியில இருக்காங்களோ அவங்க மேலதான் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தான் இப்ப நேரடி சண்டை எங்க கூட நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக கீழே இறக்குறதா எங்க வேலை, அதனால ஃபைல் அவங்க மேல கொடுக்கறதா எங்க வேலை. ஈரோடு கிழக்குல வந்துட்டு பிஜேபி வந்து போட்டியிடவே இல்லை. ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய இயக்கம் வந்துட்டு இது போன்ற இடைத்தேர்தல்களை போட்டியிடாம போறது வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? அதுனா நாங்க வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கவே இல்லை, திமுகவை புறக்கணிக்கிறோம். திமுக ஆமா, ஏன்னா திமுக கட்சி கூட யாரு போட்டி போட முடியும்? அவங்க வந்து மக்களை பணத்தாலும் பணபலத்தாலும் ஆள் பலத்தாலும் மிரட்டி அவங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி மாத்திரம் போட்டி போடலையே, விஜய் போட்டி போடல, அதிமுக போட்டி போடல, அண்ணன் சீமான் ஏதோ சண்டை போடன்னு போட்டி போடுறாரு. அதனால ஒரு கட்சிக்கும் அந்த நம்பிக்கை வர மறுக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கைக்குரிய எதிரியாக இல்லை என்பதை பதிவு செய்கிறோம், அவ்வளவுதான். நிச்சயமா மேடம், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தினமணி டிஜிட்டலுடைய நேர்காணல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய தினமணிக்கு எனது நன்றி, வாழ்த்துக்கள்.